உன்ன மாதிரி மேங்கோ ஜூஸ் குடிச்சா இப்படி எல்லாம் சிரிக்க முடியாதியா? ஏகப்பட்ட புத்தகம் போல இருக்கு. எல்லா மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது, ஒரு ரூம்மேட்ஸ்க்கு எதிரானது. புக்ஸ பத்தி கேட்டீல, இது தந்தை பெரியார் எழுதினது, இது டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், இது மதங்களை எதிர்த்து அன்னி பெசன்ட் அம்மையார் எழுதின த காஸ்பல் ஆஃப் எத்திசம், இது ரிச்சர்ட் டாக்கின்ஸுடைய ரிலிஜியன்ஸ் மிஸ்கைடட் மிசைல்ஸ். இது எல்லாமே உலகத்தில் இருக்கிற முக்கியமான மதங்கள்ல அவங்களுடைய வேத நூல்களுக்கு இணையா எல்லாருடைய நல்வாழ்க்கைக்காகவும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் தான் இதெல்லாம் எழுதுனது. கடவுள் பேரால பல நேரம் இந்த சமுதாயம் சீரழிஞ்சது. அதனாலதான் இவங்க இந்த கருத்துக்களை எல்லாம் முன் வச்சாங்க. அது சரி, முதல்ல கடவுளை பத்தி உனக்கு என்ன ஐடியா? வெரி சிம்பிள். ஒவ்வொருத்தனும் பிறக்கும் போதே பை பிளட் சில குணங்களோட பிறப்பான். சிலர் நல்ல வரைவாங்க, சிலர் நல்ல விளையாடுவாங்க, சிலர் நல்ல கதை எழுதுவாங்க. வரைகிறவனால எழுத முடியாது, எழுதுறவனால விளையாட முடியாது. சரி, அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையை வழிபடுத்தி கொண்டு போற மனநம்பிக்கையும் பிறப்பலியே வர்றது. உங்களுக்கு யாரும் எதுவும் தேவையில்லைன்னு உங்களை நீங்களே நம்புறீங்க. ஆனா சிலருக்கு ஒரு கூட ஆள் இருந்தா பெட்டர்னு ஒரு சின்ன துணை தேவைப்படுது. ரெண்டு பேரோட தேவையும் ஒண்ணுதான், மனநம்பிக்கை. ஆனா கடவுளை பயன்படுத்துற விதத்திலையும் சுத்தி இருக்கிற சிலராலையும் கடவுள் மூட நம்பிக்கையோட அடையாளமாவும் ஏற்றத்தாழ்வு உருவாக்குற முரடனாவும் தெரிகிறார். சொல்லு. இந்த ஆடு மாடு வெட்டுறது, முடி கொடுக்கறது, தீ மிதிக்கிறது, கோயில உருண்டுகிட்டே சுத்தி வர்றது, தலைகீழா பல்ட்டி அடிச்சுக்கிட்டே போறது, இந்த ஜிம்னாஸ்டிக் வேலை எல்லாம் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். உலகத்துல எந்த மதத்துல உள்ள எந்த வேதத்திலையும் வன்முறைகளையும் ஜாதிகளையும் தீண்டாமையும் வேணும்னு சொல்லல. யோ, இப்ப நீ யார் பக்கம் பேசுற? அன்புக்கு சப்போர்ட்டா பேசுறேன். அன்புதான் கடவுள். கடவுளோட மைய புள்ளி அன்பு. இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். அந்த மதக்காரன் கோயிலுக்குள்ள இவன் போக முடியாது, இவன் கோயிலுக்குள்ள அவன் போக முடியாது. ஏன்? அவன் கோயிலுக்குள்ளேயே அந்த ஜாதிக்காரன் போக கூடாது, இந்த ஜாதிக்காரன் போக கூடாதுன்னு 1008 நொல்ல. இதுதான் அன்பு இருக்கிற இடமா? இது தப்பா? தப்பு இல்லையா? இந்த பிரச்சனையை மட்டும் வச்சு பார்த்தா தப்புதான். ஆனா அதை அப்படி மட்டுமே பார்க்க வேணாம்னு தோணுது. வேற எப்படி பாக்குறது? உங்க கிராமத்துல எத்தனை வீடுகள் இருக்கு? 4000 வீடு இருக்கும். கோயில்? கோயில் ஒரு 3-4 இருக்கும். அந்த 4000 வீட்டுக்குள்ள எப்படி வாழ்றீங்க? 4 மதம், 400 ஜாதி. இந்த தெருவுக்கார அந்த தெருவுக்கு போக மாட்டான், அந்த தெருவுக்கார இங்க வர மாட்டான், இவன் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், அவன் அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான், காலு மேல கால போட்டுட்டு இருக்கிற ஒரு குரூப், கையை கட்டிக்கிட்டே நிக்கிற இன்னொரு குரூப். இதெல்லாம் சரியா? கோயில் பிரிவினை மட்டும்தான் உங்க பிரச்சனையா? எல்லாரும் சமம், எல்லாரும் மனசுங்கன்னு ஊரை மாத்துங்களே, கோயில் தானா மாறும். அந்த 4000 வீடுகளுக்கு நடுவுல தானே அந்த 4 கோயிலும் இருக்கு. கடவுளாலதான் மதங்களும் ஜாதிகளும் வந்துச்சு. அதனாலதான் கடவுளை வேணாம் நினைக்கிறேன். கஷ்டம் ருத்ரன், முடியாது. ஏன் முடியாது? ஏன் தலைமையில நான் சாதிப்பேன். கஷ்டம்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க உங்க தலைவனோட கொள்கைகளை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் போனவங்க. ஆனா இந்த பக்கம் இருக்கிறவங்க வேதங்களை படிச்சு புரிஞ்சுக்கிட்டா இருக்காங்க. எத்தனை பேர் கடவுளை ஆத்மார்த்தமா நேசிக்கிறாங்க? பாதுகாப்புக்கு நிக்கிற போலீஸ்காரனுக்கு கிடைக்கிற மரியாதை தான் அவருக்கும். எல்லாரும் வந்து உலகம் நல்லா இருக்கணும், அதை படைச்சவனுக்கு நன்றி சாமி நான் வந்து கும்பிடுறாங்க. என்ன இருந்தது? ஒண்ணு ஒவ்வொரு பிரச்சனைகளை புலம்புவான், இல்லைன்னா ஜீவன் தரங் LIC பாலிசி மாதிரி பிரச்சனைகளே இல்லாத பாதுகாப்பான வாழ்க்கைக்கு வழி கேட்பான். முக்கியமா உங்க தலைவன் பாவ மன்னிப்பெல்லாம் வழங்க மாட்டான். ஆனா இங்க கடவுளுக்கு ஃபுல் டைம் ஜாபே அதானே. கடவுளோட மார்க்கெட்டை கவுக்குறது ரொம்ப ஈஸி. சரியான நெட்வொர்க்கோட ஒருத்தனோட தினசரி சின்ன சின்ன பிரச்சனைகளை உன்னால தீர்த்து வைக்க முடிஞ்சாலே போதும், கடவுள் காலி. ஆனா நீ கடவுள் ஆயிடுவ. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு துணை. என்ன பாக்குற? உங்க ஆளு தூசிலையும் இருக்கலாம், பாசிலையும் இருக்கலாம், ஆனா நிச்சயமா இந்த போர்டுல இல்ல. குட் நைட் ருத்ரன்.